அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமாம் முஹர்ரம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் மாத்திரமன்றி சங்கையான 4 மாதங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. ரமலானுடைய நோன்புக்கு பின்னர் மிகச்சிறந்த ஒரு நோன்பு இருக்கும் என்றால் அது இந்த முஹர்ரம் மாதத்திலே நோட்கப்படுகின்ற நோன்பு என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அஃவலு சியாமி பஅத ஷஹர் ரமலான ஷஹருல்லாஹி அல்லதி ததுஊனஹுல் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்துக்கு பின்னர் மிகச்சிறந்த ஒரு நோன்பு இருக்குமென்றால் அது முஹர்ரம் என்று நீங்கள் அழைக்கின்ற அல்லாஹுடைய மாதத்திலே நோட்கின்ற நோன்பு என்ற செய்தியை இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த மாதத்திலே இயன்ற அளவு நோன்பு நோட்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக மாத்திரமல்லாமல் இந்த மாதத்துடைய 10வது தினம், அதுவும் மிக முக்கியமான ஒரு நோன்பு நோக்கப்பட வேண்டிய ஒரு தினம், அதுதான் ஆஷூரா என்று அழைக்கின்ற இந்த 10வது தினம். இந்த ஆஷூராவுடைய நோன்பை பொறுத்தவரையிலே நபி அவர்களுடைய அந்த நுபுவத்துக்கு முன்னரேயே குறைஷிகளும் இந்த நாளிலே நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் மக்காவிலே இந்த நோன்பை நோட்பவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆஷூராவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் அது கடமையான ஒரு நோன்பாக நோட்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த வகையிலே ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கப்பட்டதோடு இந்த ஆஷூராவுடைய நோன்பை அது சுன்னத்தான நோன்பு. எனவே அதனை ஃபர்ல் என்ற ரீதியில் இல்லாமல் அதனை விரும்பியவர்கள் நோற்றுக்கொள்ளலாம் என்ற அனுமதியை நபி அவர்கள் சொன்னதையும் நாங்கள் ஹதீஸுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய தினத்துடைய நோன்பை பொறுத்தவரையில் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் தான் மிக உயர்ந்த இரட்சகன் ரப்பு என்று வாதிட்ட மிக பெரும் வம்பனான ஃபிரௌன் மற்றும் அவனுடைய பட்டாளத்திலிருந்து பாதுகாத்த ஒரு நாள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்திலே தான் அந்த ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தாரையும் அல்லாஹ் நீரில் மூழ்கடித்து அவர்களை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றிய ஒரு தினம். எனவேதான் இது வரலாற்றிலே முஸ்லீம்கள் மாத்திரமன்றி யூதர்களும் மகிமைப்படுத்துகின்ற ஒரு தினமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றபோது அங்கு யூதர்கள் நோன்பு நோட்பதை இந்த நாளிலே கண்டார்கள். நபி அவர்கள் அந்த நேரத்திலே கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு நோட்கிறீர்கள்? அதற்கு யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யோமுன் சாலிஹுன், இது ஒரு சிறப்பான ஒரு நாள், இது ஒரு நல்ல நாள். ஹாதா யோமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீ பனி இஸ்ராஈல மின் அதுவ்விஹிம், இது பனு இஸ்ரவேலர்களை யூதர்களை அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த ஒரு நாள். எனவே இந்த நாளிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள், அதனால் நாங்களும் நோன்பு நோட்டுகிறோம் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், வான அஹக்கு பி மூசா மின்கும், நான் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக தகுதியான ஒருவர் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களும் அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தினத்திலே நோன்பு நோட்டுமாறு ஏனையவர்களையும் நபி அவர் கட்டளையிட்டார்கள். எனவே இந்த வகையிலே ஆஷூராவுடைய நோன்பை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த அந்த விடயத்துக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த நோற்ற நோன்பை நபி அவர்கள் எங்களுக்கு சுன்னத்தான ஒரு நோன்பாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் நோட்பது மாத்திரமல்ல, அதனை எங்களுக்கும் நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். எனவேதான் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலேயே நபி அவர்கள் இந்த நோன்பை ஆர்வமூட்டி எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இந்த நோன்பு நோட்பதற்கான நன்மை என்ன
இந்த நோன்பை பற்றி என்ன பலாபலன் இருக்கிறது என்று நபி அவர்களிடத்தை கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு சனதல் மாதியத்தை, கடந்த வருடத்துடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்ற செய்தியை சொன்னார்கள். இதனால் இந்த நோன்பை பொறுத்த வரையிலே நபி அவர்கள் இந்த நோன்புக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை பிறதொரு ஹதீஸிலே நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தை பற்றி சொல்லும்போது, நபி அவர்கள் இந்த தினத்துடைய சிறப்பை அறிந்திருந்ததினால் அந்த நாளை காத்திருந்து எதிர்பார்த்து அந்த நாளிலே நோன்பு நோட்பவர்களாக நபி அவர்களை நான் கண்டிருக்கிறேன் என்ற செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைய காலத்து சஹாபா பெண்கள், குழந்தைகள் கூட இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை ருபையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், நாங்கள் அந்த நாளிலே நோன்பு நோட்பவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, ஒன் சவ்விமு சிபியானனா ஒன ஜாலுலஹமுல்லோபா, எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் நோன்பு நோக்கச் செய்வோம், அவர்களுக்கு நோன்பில் சிரமத்தை, பசியை, தாகத்தை உணராதிருக்கின்ற வகையிலே விளையாட்டுப் பொருட்களையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அந்த நோன்பை பாதுகாப்போம் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வகையிலே இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டு கொண்டிருந்த சஹாபாக்களும் நபியிடத்திலே ஒரு தடவை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த நாளிலே நோன்பு நோட்கிறீர்கள், நோன்பு நோட்குமாறு ஏவுகிறீர்கள், ஆனாலும் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நசாரா, இது யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்துவர்களும் மகிமைப்படுத்துகின்ற ஒரு தினமாக இருக்கிறதே என்று சொன்னதற்கு நபி அவர்கள், அப்படி என்றால் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு மாறு செய்கின்ற அல்லது அவர்களுக்கு வணக்கத்தில் கூட முரண்பாடு அமைகின்ற அமைப்பிலேல அசூமன்னத்தாசிய, நான் 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் நபி அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை, அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள். எனவேதான் இந்த ஆஷுராவுடைய தினத்தை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் அடுத்த வருடம் 9வது தினமும் நான் நோன்பு நோட்பேன் உயிரோடு இருந்தால் என்பதை நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த சுன்னா எங்களுக்கு ஆஷூராவுடைய 10வது தினமும் 9வது தினமுமாக சேர்த்து நோன்பு நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9, 10 ஆகிய தினங்களில் இந்த நோன்பை நோட்பதில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவைகளாக இருக்கிறோம். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சொல்லும்போது, இந்த நோன்பை 3 படிமுறைகளில் நோட்கக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலிலே அவர்கள் கூறுகிறார்கள். அதிலே ஆக பூர்த்தியான முறை முஹர்ரம் மாதத்துடைய 9, 10, 11 ஆகிய 3 நாட்களிலும் நோட்பது மிக பூரணமான ஒரு படிநிறையாக இருக்கிறது. அல்லது 2வது கட்டமாக 9வது 10வது ஆகிய இந்த 2 நாட்களிலும் தாசுஆ, ஆஷூரா ஆகிய நாட்களிலே நோட்பது மிக சிறந்தது. ஏராளமான ஹதீஸ்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்த கட்டமாக குறைந்தபட்சம் 10வது நாளில் மாத்திரமாவது நோன்பு நோட்க வேண்டும், அதுவும் ஆகுமானது என்ற ஒரு செய்தியை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இந்த சிறப்பான இந்த முஹர்ரம் மாதத்துடைய இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நாங்கள் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் இந்த மகத்தான சுன்னத்தான நோன்பை பிறை 9லும் 10லும் அல்லது குறைந்தபட்சம் 9வது நாள் தவறினால் பிறை 10லும் 11லுமாக 2 நோன்புகளாக நாங்கள் சேர்த்து நோட்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நோன்புடைய நற்கூலிகளை அடைந்த நட்பக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.